ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது டிஎன்இபி தரப்புல இருந்து அனைத்து மின் நுகர்வோர்களுக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பின்படி நம்ம கட்டாயம் ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ அது என்ன அப்படிங்கிற டீட்டெயில் பார்த்துடலாம். அதாவது இந்த கன்சியூமர் சர்வீசஸ் அண்ட் இன்ஃபோ அப்படின்ட்டு இருக்கும். இது கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இன்ஸ்டால் ஆர்சிடி டு சேஃப்கார்ட் லைஃப் ஃப்ரம் எலக்ட்ரிக்கல் ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பிடிஎஃப் ஃபைல் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் ஓப்பன் ஆகும். அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே மின் இணைப்பு வாங்கினவங்களும் சரி, அதே மாதிரி புதுசாக மின் இணைப்புக்கு அப்ளை பண்ண போகிறவங்களும் சரி, கட்டாயம் உங்களுடைய அந்த எலக்ட்ரிக்கல் போர்டில் வந்து ஆர்சிடி அப்படிங்கிற அந்த உயிர் காக்கும் சாதனத்தை கட்டாயமாக பொருத்தி ஆகணும் அப்படிங்கிற தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தமாக ஏற்கனவே டிஎன்இபி தரப்புலேருந்து ஒரு சர்க்குலரும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின அவேர்னஸ் வீடியோ, விழிப்புணர்வு வீடியோ கூட நம்ம சேனலில் ஒரு 2 வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ஆர்சிடி எப்படி ஒர்க் ஆகுது, இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்கான வீடியோ வந்து போட்டிருக்கோம். பட் இருந்தாலும் இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா, இது யாரை வந்து தனியாக செலவு பண்ணிட்டு இதை வேறு யார் மாட்டுறது, இதனால் என்ன பிரச்சனை, நம்ம வீட்டில் தான் எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணாமல் இருக்காங்க. பட் இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அதாவது இப்போ நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா நிறையா எலக்ட்ரிக்கல் டிவைஸ் யூஸ் பண்ணுறோங்களே. டிவி யூஸ் பண்ணுறோம், வாஷிங் மிஷினு, ஃப்ரிட்ஜு, அதுக்கப்புறம் ஹீட்ரு யூஸ் பண்ணுறோம், மிக்ஸி யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய எலக்ட்ரிக்கல் டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால லீக்கேஜ் கரண்ட் அப்படிங்கிறது ஒன்று க்ரியேட் ஆகுங்க, டெவலப் ஆகும். இன்கேஸ் வந்து மழை பெய்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க எதனா ஒரு வாஷிங் மிஷின் ஓடிட்டு இருக்கும்போது வாஷிங் மிஷின் பாடி தொடும்போது அவங்களுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கும், எர்த் அடிக்கிற மாதிரி இருக்கும். டெஸ்ட் வச்சு பார்த்திங்கன்னா லைட் எரியும். ஸோ நிறைய பேர் வீட்டில் இதை கம்ப்ளைண்ட்டாக வந்து சொல்லியிருப்பாங்க. வீட்டில் இருக்க லேடிஸ் கண்டிப்பாக தெரியுங்க. ஸோ இதை வந்து சாதாரணமாக எடுத்துக்கூடாது. லீக்கேஜ் கரண்ட்டு தானே, அது என்ன பண்ணிட போகுது அப்படின்னு. பட் இந்த லீக்கேஜ் கரண்ட்டே வந்து 30 மில்லி ஆம்பியருக்கு மேலே போகும்போது நம்மளுடைய உயிரையே வந்து எடுத்துருங்க. அதே மாதிரி நிறைய பேர் வீட்டில் இந்த எர்த்திங் அப்படிங்கிறதே வந்து கொடுக்காமல் இருப்பாங்க. அந்த ஒயரை கொண்டு போய் அந்த பாக்ஸில் சுற்றி வச்சுருப்பாங்க. அல்லது கொடுத்துருந்தாலும் அதை ப்ராப்பராக வந்து எர்த்திங்கும் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க வீட்டில் இன்னமும் வந்து எர்த்திங் கொடுக்காம தான் இருக்குது. அந்த எர்த்திங்கோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது கூட நிறைய பேருக்கு தெரியல. பட் இருந்தாலும் அந்த எர்த்திங்கே நீங்கள் கொடுக்கலனாலும் இந்த ஆர்சிடி அப்படிங்கிற இந்த காம்பனண்ட் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும். லீக்கேஜ் கரண்ட் எதுவானாலும் சரி, அது வந்து ட்ரிப் பண்ணி கொடுத்துரும். நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஷாக் ஆனாலும் ட்ரிப் பண்ணி கொடுத்துரும். இஎல்சிபி வேறு, ஆர்சிசிபி வேறு. அதை பற்றின வீடியோ கூட நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதாவது இஎல்சிபி வந்து எர்த்தில் லீக்கேஜ் ஆகும் பார்த்தீங்களா, அந்த எர்த் ஒயரில் லீக்கேஜ் கரண்ட் போச்சு அப்படின்னா ட்ரிப் பண்ணி கொடுக்கும். ஆனால் இந்த ஆர்சிடி அப்படிங்கிற டிவைஸ் பார்த்தீங்கன்னா நியூட்ரலில் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுனாவே நம்மளுக்கு ட்ரிப் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதனால் இந்த ஆர்சிடி கட்டாயம் உங்கள் வீட்டில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த பிடிஎஃப் ஃபைலில் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நான் வந்து படித்து காமிக்கிறேன். ஆர்சிடி என்பது அனைத்து மின் இணைப்புகளிலும் கட்டாயம் பொருத்தப்பட வேண்டிய ஒரு உயிர்காக்கும் சாதனமாகும். இந்த சாதனம் பொருத்தப்பட்ட மின் இணைப்புகளில் யாரேனும் மின்சார தாக்குதலுக்கு ஆளாகும் நேரத்தில் ஆர்சிடி உடனடியாக செயல்பட்டு மின்சாரத்தை நிறுத்தி மின் விபத்திலிருந்து காப்பாற்றும். தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் மின்சார பகிர்மான விதி தொகுப்பின்படி புதிய மின் இணைப்பு பெறுபவர்கள் மற்றும் ஏற்கனவே மின் இணைப்பு பெற்றுள்ள அனைத்து மின் நுகர்வோர்களும் தங்களது மின் இணைப்பில் ஆர்சிடி பொருத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஸோ இது வந்து கம்பல்சரியாக நீங்கள் வந்து பொருத்தணும். இன்கேஸ் வந்து எதனா உங்கள் வீட்டில் எலக்ட்ரிக்கல் ஆக்சிடென்ட் ஆகுது, ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் எலக்ட்ரிக்கல்னால் ஆகுது அப்படின்னா இந்த ஆர்சிடி இல்லாதப்போ நம்மளுக்கு எதுவுமே வந்து கிளைம் பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த ஆர்சிடி அப்படிங்கிறது வந்து கட்டாயம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே மின் இணைப்பு பெற்றுள்ள அனைத்து மின் நுகர்வோர்களும் தங்களது மின் இணைப்பில் ஆர்சிடி பொருத்துமாறு தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஸோ மிஞ்சி போனால் ஒரு 1000 ரூபா வருங்க. ஸோ 1000 ரூபா வந்து பார்க்காதீங்க. இது வந்து நம்ம உயிரை காக்கக்கூடிய ஒரு டிவைஸாக பாருங்கள். ஸோ கட்டாயம் இந்த ஆர்சிடியை உங்கள் வீட்டில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த ரேட்டிங்கில் இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் நான் சொல்லிடுறேன். இப்போ அந்த ஆர்சிடி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் அதனுடைய கனெக்டர் லோடை பொறுத்து இந்த ஆர்சிடி ரேட்டிங் வரும். ஆனால் நம்ம வீட்டுக்கு ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா 30 மில்லி ஆம்பியர் அந்த ரேட்டிங் யூஸ் பண்ணாவே போதுமானது. 30 மில்லி ஆம்பியர் தான் யூஸ் பண்ணணும் வீட்டை பொறுத்த வரைக்கும். பட் ஃபேக்ட்ரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 கிலோவாட்டுக்கு லோடுக்கு மேலே இருக்கும்போது 100 மில்லி ஆம்பியர், அதுக்கப்புறம் 300 மில்லி ஆம்பியருக்கு மேலே யூஸ் பண்ணலாங்க. ஃபேக்ட்ரி வந்து இப்போது ஆக்ட் படி, தமிழ்நாடு எலக்ட்ரிக்கல் ஆக்ட் படி ஒவ்வொரு ஃபேக்ட்ரிலையும் கட்டாயமாக ஆர்சிடி இப்போ பொருத்தி இருக்கணும். அந்த பில் பாஸ் பண்ணும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் ஃபேக்ட்ரி பொறுத்த வரைக்கும் எந்த கவலையும் கிடையாது. பட் வீட்டில் முக்கியமாக வீட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுத்தாகணும். ஸோ அதனால் கட்டாயமாக உங்கள் வீட்டில் ஆர்சிடி 30 மில்லி ஆம்பியர் வந்து பொறுத்துங்க. அது என்ன கரண்ட் ரேட்டிங் பொருத்தணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஆர்சிடி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து காமன் நேம், அதாவது ரெசிடியல் கரண்ட் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 2 விதமாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து ஆர்சிசிபி, இன்னொன்று ஆர்சிபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்சிசிபினா ரெசிடுவல் கரண்ட் ஆப்ரேட்டட் சர்க்யூட் பிரேக்கர். ஸோ இந்த ஆர்சிசிபி அப்படிங்கிறது வந்து ஒன்லி லீக்கேஜ் கரண்ட்டை மட்டும் சென்ஸ் பண்ணி ட்ரிப் பண்ணி கொடுக்குங்க.
ஆனால் அந்த ஆர்சிபிஓ அப்படிங்கிறது என்னென்னா சர்க்யூட் பிரேக்கரும் இது கூடயே சேர்ந்து வரும். இதுக்கான மீனிங் வந்து ரெசிடுவல் கரண்ட் ஆப்ரேட்டட் சர்க்யூட் பிரேக்கரு. ஸோ சர்க்யூட் பிரேக்கரும் இந்த ஆர்சிடி கூடயே சேர்ந்து வரதுனால ஓவர் கரண்ட் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் இதுக்கும் வந்து ட்ரிப் ஆகும். ஆனால் ஆர்சிசிபி வந்து ஒன்லி நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடித்தாலோ அல்லது எதனா ஒரு டிவைஸில் லீக்கேஜ் கரண்ட் வந்தால் மட்டும் தான் ட்ரிப் ஆகும். ஆர்சிபிஓ அப்படிங்கிறது ஓவர் கரண்ட்டுக்கும் ட்ரிப் ஆகும், ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டுக்கும் ட்ரிப் ஆகும். ஓகேங்களா? ஸோ உங்கள் வீட்டில் ஏற்கனவே எம்சிபி போட்டிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஆர்சிசிபி மட்டும் போடுங்க. எம்சிபி போடல, டேரெக்டாக ஃபியூஸ்லேருந்து எனக்கு டேரெக்டாக சுவிட்சுக்கே வருது அப்படின்னா அந்த பாக்ஸுக்குள்ளே வந்து ஆர்சிபிஓ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்கேஸ் உங்கள் வீட்டில் வந்து சிங்கிள் ஃபேஸ் கனெக்ஷன் தான் இருக்குது அப்படின்னா ஃபேஸ் நியூட்ரல் ஒயர் மட்டும் தான் வருது அப்படிங்கும்போது நீங்கள் இந்த 2 போல் 32 ஆம்ஸ் ஆர்சிசிபியை வந்து யூஸ் பண்ணலாங்க. ஸோ இது உங்களுக்கு ரேட்டிங் நல்லாயிருக்கும். 1136 ரூபா வருது. 32 ஆம்ஸ் 30 மில்லி ஆம்பியர். இது வந்து அமேசான்லேயே கிடைக்கிது, நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா லோக்கல் எலக்ட்ரிக் ஷாப் போனீங்கன்னா அவங்களே எடுத்து கொடுப்பாங்க, அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பிராண்டட் ஐட்டமாக வாங்கி போட்டுக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு தேவையில்லாமல் வந்து ட்ரிப் ஆகிட்டே கிடக்கும். அடுத்ததாக இன்கேஸ் உங்கள் வீட்டுக்கு வந்து 3 ஃபேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா 4 போல் 32 ஆம்ஸ் ஆர்சிசிபி வந்து போடுங்க. ஸோ இது உங்களுக்கு பெட்டரான ஒரு பாதுகாப்பு வந்து கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சா அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.